டெல் அபவுட் சவுண்ட், ஜாக் அண்ட் தர்ஷா. சவுண்ட் வந்து ஒரு மாதிரி யூனிக்கான ஒரு கேரக்டர். உள்ள இருக்கும் போதே நான் சொன்னேன், அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தா சவுண்ட் நான் ஒன்ன மாதிரி தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எதை பத்தியும் யாரை பத்தியும் யோசிக்க மாட்டா. அவளுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சிருவா. செஞ்சுட்டு ஆமா நான் இதுதான் செஞ்சேன், இப்ப என்னன்னு சொல்றீங்க, அதுக்கு இதுதான் நான், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருப்பாள். அது வந்து பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். இவ தோன்றதெல்லாம் செய்யற, யாரை பத்தி யோசிக்க மாட்டாரு, இதுவும் ஒரு மாதிரி நல்லாதான் இருக்குல்ல அப்படின்னு அவளை பார்த்து நான் நிறைய ரசிச்சிருக்கேன். ஜாக் பத்தி சொல்லணும்னா, ஜாக் ஒரு மாதிரி பயங்கர என்ன சொல்றது, எதுனாலும் பாத்துக்கலாம், எப்ப எது நடந்தாலும் யாருக்கு என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் மச்சான், இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கெல்லாம் போய் ரியாக்ட் பண்ற. வீக்கெண்ட் திட்டு வாங்கிட்டு இருப்போம், அப்ப கூட அவ ஓகே சார் அப்படின்ட்டு போயிடுவா அசால்ட்டா. என்ன இவ்வளவு கூலா இருக்கா, பயங்கர ஒரு மாதிரி அவளை பார்க்கும் போதே நம்ம இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணோம் சில விஷயங்களை அப்படின்னு தோணும். தர்ஷா பத்தி சொல்லணும்னா, அவங்க ரொம்ப ரொம்ப இன்னசென்ட். அவங்களுக்கு லைக் அவங்களுக்கு கலாய்க்கிறாங்க, கொஞ்சம் எனக்கும் அப்படிதான் கலாய்க்கிறாங்கன்னா தெரியாது. அவளுக்குமே இதை வந்து இதை இப்படி பாக்குறாங்களோ, இது நம்ம இப்படி யோசிக்கலாம்ல அப்படின்னு அவ பெருசா யோசிக்கவே மாட்டா. அவ என்ன நினைக்கிறாளோ அதை அப்படியே பார்த்து அதை அப்படியே சொல்லி ஒரு மாதிரி அப்படியே இருந்து அவ பழகிருக்கா. அவளை பார்க்கும் போதும் ஐயோ பாவம் இந்த பொண்ணு இன்னசென்ட்டா இருக்காளே, அந்த மாதிரி சில இடங்கள்ல எல்லாம் தோணும். அவளை இந்த எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.